ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோல லாக் மானிட்டரிங் டாஸ்கோட பார்ட் 2 பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோல லாக் மானிட்டரிங்ல பேசிக் எரர்ஸ் லைக் எரர் வார்னிங் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல 1 or 2 வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு லைன்லேயே மல்டிபிள் வேர்ட்ஸ் எப்படி சர்ச் பண்ணலாம், அதுவும் பக்கத்துல இருக்கிற வேர்ட்ஸ் இல்ல, லைன்ல எங்க வேணாலும் அந்த வேர்ட்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் ஃபெயிலியர் ஆர் எரர் வேர்ட் அண்ட் ஆர்டர் அப்ளிகேஷன். ஒரே லைன்ல இந்த ரெண்டு வேர்டையும் சர்ச் பண்ணும். ஃபெயிலியர்ன்ற வேர்டு வந்து இந்த லைனோட பிகினிங்ல இருக்கலாம், ஆர்டர் அப்ளிகேஷன்ற வேர்டு வந்து இந்த லைன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன சொல்றேன்னா, சர்ச் மீ ஃபெயிலியர் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ லாக்ல வந்து எரர் இல்ல ஃபெயிலியர் அப்படின்ற விஷயம் வரும். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து எரர் இல்ல ஃபெயிலியர் எமிட் பண்ணா என்னுடைய லாக் மானிட்டரிங்ல கேப்சர் பண்ணணும். அதுதான் என்னுடைய டாஸ்க். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் லாக் மானிட்டரிங் வச்சு பண்ணாம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன? அது வந்து சர்ச்சிங், மேனிபுலேட்டிங் டெக்ஸ்ட், மாடிஃபைங் டெக்ஸ்ட் எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்றோம். இந்த பைத்தனுக்குள்ள ஆரின்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஆரினா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அந்த மாடியூல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, re.search. சர்ச்ல பேட்டர்ன் ஒரு பேராமீட்டர் இருக்கு, ஸ்ட்ரிங்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. இந்த பேட்டர்ன் தான் நம்ம என்ன சர்ச் பண்ண போறோம்ன்ற விஷயத்த சொல்லக்கூடியது. இந்த ஸ்ட்ரிங் தான் ஆக்சுவல் ஸ்ட்ரிங். ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்டா இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். பேட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் அண்ட் ஆர்டர் அப்ளிகேஷன், இது ரெண்டையும் சர்ச் பண்ணுங்க அப்படின்றது ஒரு பேட்டர்னா கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். அடுத்தது டாட்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அது என்னன்னா, மேட்சஸ் எனி கேரக்டர் எக்ஸப்ட் நியூ லைன். நியூ லைன்னா /n, அதுதான் நியூ லைன் சொல்லுவோம். எனி கேரக்டர்னா அதர் தென் /n எதை ஒன்னாலும் மேட்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் re.search c.t அப்படின்னு வச்சுட்டு அந்த ஸ்ட்ரிங் வந்து கேட்ன்ற ஸ்ட்ரிங்ல இந்த c.t என்ற பேட்டர்னை சர்ச் பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணும்னா, ஒரு வேர்டு வந்து c ல ஸ்டார்ட் ஆகணும், t ல முடியணும், நடுவுல ஏதாவது ஒரு கேரக்டர் வரணும். அதாவது கேட் வரலாம், கட் வரலாம், இத ரெண்டையும் மேட்ச் பண்ணிடும். ஆனா COOT இப்படி இருந்ததுன்னா மேட்ச் ஆகுது. ஏன்னா மேக்ஸ் 3 கேரக்டர் தான் இருக்கணும். இந்த செகண்ட் கேரக்டர் கேன் பி எனி கேரக்டர். ஓவா இருக்கலாம், இந்த மாதிரி காட்டா இருக்கலாம், கட்டா இருக்கலாம், கேட்டா இருக்கலாம், எது ஒன்னாலும் இருக்கலாம். மோர் தென் 3 இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணாது. இங்க நடுவுல ஒரே ஒரு கேரக்டர் தான் இங்க இருக்கணும். அண்ட் தட் கேன் பி எனி கேரக்டர். அதுவே ஸ்டார் இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அது எதுக்காகன்னு பார்த்தா, மேட்சஸ் 0 or more repetitions of the previous character. 0 or more. அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, re.search a star அப்படின்னு கொடுத்தனா, இந்த ஸ்ட்ரிங்ல மேட்ச் பண்ணுன்னு கொடுத்தனா எல்லாத்தையும் சேர்த்து சர்ச் பண்ணிடும். அதாவது ஏக்கு அப்புறம் 0 or more repetitions of the previous character. அதாவது ஸ்டார்னு போட்டனா இதோட ப்ரீவியஸ் கேரக்டர் என்ன? ஏ. அப்போ ஏவையும் சர்ச் பண்ணும், ஏஏவும் சர்ச் ஆகும், ஏஏஏவும் சர்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருக்கு, ஏஏன்னு இருக்கு, ட்ரிபிள் ஏ இருக்கு. இது மூணுத்தையுமே சர்ச்ல அவுட்புட்டா கொடுக்கும். ப்ரிசீடிங் கேரக்டர் என்னவா இருக்கோ, இந்த கேஸ்ல ஏ, அது 0 or more டைம்ஸ் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. பட் இதுதான் பேசிக். இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பண்ண சோர்ஸ் கோட் இங்க இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இம்போர்ட் re மாடியூல இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் log.txt இதுவும் சேம். இங்க மானிட்டர் வேர்ட்ஸ்ல இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை கொடுக்காம என்ன பண்ண போறோம்னா, ஆர்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் ஒன்று கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்ல என்ன நான் சர்ச் பண்ணோம், ஃபெயிலியர் டாட் ஸ்டார் ஆர்டர்ஸ் ஆர்டர் ஆப் அப்ளிகேஷன். அதாவது என்னுடைய லைன்ல ஃபெயிலியர்ன்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் டாட்னா எனி கேரக்டர், ஸ்டார்னா அந்த கேரக்டர் கேன் பி எனி நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆகலாம். அதாவது என்னுடைய ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஸ்பேஸ் ஆர்டர் அப்ளிகேஷனா இருக்கலாம், ஃபெயிலியர் கோலன் சம்திங் ஆர்டர் அப்ளிகேஷனா இருக்கலாம். இந்த சம்திங் கேன் பி ஆஸ் பிக் அஸ் லைக் திஸ், மல்டிபிள் வேர்ட்ஸும் இருக்கலாம். ஸோ ஃபெயிலியருக்கும் அப்ளிகேஷனுக்கும் நடுவுல
இட் கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் கேரக்டர் பிரசன்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ன்றது இந்த டாட்டை 0 ஆர் மோர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். நமக்கு தெரியும் டாட்னா என்ன, மேட்சஸ் எனி ஒன் கேரக்டர். அப்போ இட் கேன் ஹாவ் ஏ இருக்கலாம், எஸ் இருக்கலாம், எஃப் இருக்கலாம். ஸோ அப்போ ஸ்டார் டெல்ஸ் யூ தட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பிட்டேஷன் இருக்கிற ஸ்ட்ரிங்கையும் மேட்ச் பண்ணி நமக்கு கொடுத்து. ஓகேங்களா? ஸோ லாக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபெயிலியர், ஆர்டர் ஹாஸ் ஃபெயில்டு இப்படின்ற ஒரு லைன்ல நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த ஃபுல் லைனையும் நம்ம எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஐடியா. ஓகே, இப்போதைக்கு ஃபெயிலியர் இந்த அப்ளிகேஷன் லாக்ல ஃபெயிலியர்னு வந்தா இந்த அப்ளிகேஷன் எமிட் பண்றத ஃபெயிலியர்னு வந்தா மட்டும் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். இதெல்லாம் சேம் தான், ஒரு லைனா எடுக்கிறோம் லூப்ல இருந்து. கண்டென்ட் இல்லைனா ஸ்லீப் பண்ண போறோம். கண்டென்ட் வந்துச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் லூப்பிங் த்ரூ அண்ட் ஃபைண்டிங் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை நம்ம சர்ச் பண்ணாம இங்க தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சர்ச்சை யூஸ் பண்ண போறோம். என்ன சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மானிட்டர் வேர்ட்ஸ் வேணா மானிட்டர் பேட்டர்ன் மாத்திக்கலாம். அதுதான் கரெக்டான ஸ்ட்ரிங். மானிட்டர் பேட்டர்ன், இந்த பேட்டர்னை தான் சர்ச் பண்ண போறோம். அண்ட் எதுல சர்ச் பண்ண போறோம்? இந்த லைன். இந்த ஒரு லைன்லயும் இந்த பேட்டர்னை சர்ச் பண்ண போறோம். இருந்துச்சுன்னா we are going to print that line out. அவ்வளவுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் see the example. இப்போ log.txt ஒரு ஃபைல் இருக்கு. இதுல பார்த்தோம்னா ஆர்டர் அப்ளிகேஷன், ஆர்டர் அப்ளிகேஷன்ல இருந்து வர ஃபெயிலியர்ஸை மட்டும் நான் எடுக்கணும். ஸோ ஐம் ப்ரிப்பேரிங் அ லாக் ஃபைல். இந்த லாக் ஃபைல் வந்து அப்ளிகேஷன் எமிட் பண்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல் ரைட். ஸோ வெல்கம் டு லாக் மானிட்டரிங் அப்ளிகேஷன். ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றேன், இந்த லாக் ஃபைல் போயிட்டு I'm going to லைன் 10, லைன் நம்பர் 10 போடுறேன். இப்போ சேவ் பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்க. ஓகே, ஸோ ஃபெயிலியர் அப்படின்றதுல சர்வீஸ் ஃபெயில்டு அப்ளிகேஷன் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி மறுபடியும் ஃபெயிலியர் போடுறேன். ஆனால் இந்த டைம் வந்து ஆர்டர் அப்ளிகேஷன் இல்லை. நீங்க பாருங்க, இதை எடுத்துட்டு வரல. ஏன்னா ஆர்டர் அப்ளிகேஷன் இந்த லைன்ல 13th லைன்ல இல்லை, அதனால இது எடுத்துட்டு வரல. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமை கில் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஃபெயிலியர் மட்டும் இல்லை, எனக்கு எரரும் எனக்கு சர்ச் பண்ணணும். ஃபெயிலியர் இல்லை எரர் வரணும், ஆர்டர் அப்ளிகேஷன் வேர்டு வேணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா பைப் சிம்பிள் இருக்கு. பைப் சிம்பிள் போட்டா ஆர்னு அர்த்தம். ஸோ எரர் இல்ல ஃபெயிலியர் வரணும் அந்த லைன்ல, ஃபாலோட் பை ஆர்டர் அப்ளிகேஷன் வேர்டு வரணும். அப்படின்னா இந்த மாதிரி பைப் சிம்பிள் கொடுத்தா ஆர், ஃபெயிலியர் வரலாம், ஆர்டர் அப்ளிகேஷன் வரலாம், இல்லைன்னா எரர் வரலாம், ஆர்டர் அப்ளிகேஷனும் சேர்ந்து வரணும். ஃபெயிலியர் அண்ட் ஆர்டர் அப்ளிகேஷன், எரர் ஆர் எரர் அண்ட் ஆர்டர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுவோம். Let us, இது ஒரு லைன், இதுல வந்து ஆர்டர் அப்ளிகேஷன் போட்டுடுவோம். லைன் நம்பர் 15, லைன் நம்பர் 16, and we have error, line number 17, line number 18. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ல வெறும் ஃபெயிலியர் போட்டு ஆர்டர் அப்ளிகேஷன் வேர்டு இல்லை. 16 லைன் நம்பர்ல ரெண்டுமே இருக்கு, 17ல எரர் அண்ட் ஆர்டர் அப்ளிகேஷன் இருக்கு, 18ல எரர் மட்டும் இருக்கு. இப்போ பார்ப்போம், சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கு, லைன் நம்பர் 16ம் 17ம். ஏன்னா ஃபெயிலியரும் ஆர்டர் அப்ளிகேஷனும் மேட்ச் ஆயிருக்கு, எரரும் ஆர்டர் அப்ளிகேஷனும் மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் கம்ப்ளீட்ஸ் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா we will just talk about எந்த யூஸ் கேசஸ்லாம் இந்த லாக் மானிட்டரிங் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுன்னு. ரியல் டைம் எரர் இன்சிடென்ட் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து லாக்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதை மானிட்டர் பண்ணிட்டு எரர்ஸ், ஃபெயிலியர்ஸ், வார்னிங்ஸ் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு லாக் மானிட்டரிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்த அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னா, அப்ளிகேஷன் வந்து ஸ்லகிஷா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, ஹேங் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாகை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாக்கா அப்ளிகேஷனோட ரெஸ்பான்ஸ் வந்து ஆவரேஜா வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா, சப்போஸ் அந்த ஃபியூ செகண்ட்ஸை தாண்டி சப்போஸ் ஒரு மினிட் எடுக்குது அப்படின்னா அந்த லாக்ல நம்ம ஹைலைட் பண்ணி அப்ளிகேஷன் லாக்ல வந்துச்சுன்னா தென் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம லாக் மானிட்டரிங்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம்.
அடுத்தது CI/CD பைப்லைன் மானிட்டரிங். அதாவது பைப்லைன்ல ரன் ஆகும்போது ஏதாவது எரர்ஸ் வந்ததுன்னா அதையும் நம்ம மானிட்டர் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்வர் ஹெல்த் மானிட்டரிங். அதாவது சர்வர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்டா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் சிஸ்டம்ஸ்லாம். ஸோ ஃப்ரீக்வெண்டா மானிட்டர் பண்ணும்போது சர்வர் அலைவான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் பீட் சிக்னல்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையுமே நம்ம மானிட்டர் பண்ணோம்னா அந்த லாக்ஸை வி வில் அண்டர்ஸ்டாண்ட் சர்வர் வந்து ஹெல்த்தா இருக்கா இல்லையா. இல்லைனா we can do something about it. We can, worst case, we can inform to the administrator. Fine. These are all the real-time use cases. Now, இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். லாக் மானிட்டரிங்ல எரர் டிடெக்ஷன், ஒரு லாகை வச்சு எப்படி டிடெக்ட் பண்ணலாம். ஆனா டிடெக்ஷன் மட்டும் பண்ணா பத்துமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ இட்ஸ் அ பேசிக் ஃபீச்சர் இன் லாக் மானிட்டரிங். தெர் ஆர் சம் அதர் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எரர் வந்த உடனே அலர்ட்ஸ் ட்ரிகர் பண்ணலாம். ஏன்னா எரரை கண்டுபிடிச்சி அலர்ட்ஸ் கொடுத்தாதான் பீப்புள் கேன் ஒர்க் ஆன் இட் இல்லையா. ஸோ அப்போ அலர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், பைத்தான் ப்ரோக்ராம்ல ஸ்லாக், டீம்ஸ், இமெயில் அலர்ட்ஸ் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி we can send a alert as soon as we hit a error, respective error. Error can be failure, warning, anything you name it, we can treat it as error. Then alerts மட்டும் ட்ரிகர் பண்ணா போதுமா? சம் கேசஸ்ல நம்மளே ஆட்டோமேட்டிக்கா அந்த சிச்சுவேஷன் எரர்ல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். சிஸ்டம்ஸ் கேன் ஆட்டோ ரெக்கவர் இட் செல்ஃப் ஃப்ரம் இஷ்யூஸ். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ரீபூட் பண்ணி விடுவோம் சிஸ்டம். ஸோ அப்போ ஒரு அப்ளிகேஷன் ஸ்லோவா ஓடிச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, அது லாக் மூலமா கண்டுபிடிச்சி அலர்ட் மெயில் மாதிரி ஒரு அலர்ட் போட்டுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், அந்த சிஸ்டம் ரீபூட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் அஸ் அ அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் இன் லாக் மானிட்டரிங். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் யூஸ் கேசஸ் விச் கேன் பி ட்ரைட் அவுட். ஸோ சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டா அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் மைட் கோ அவே. ஸோ என்ன பண்ணணும்னா, அப்போ பைத்தன் கோட்லேயே நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் கமாண்ட் எழுதி அந்த அப்ளிகேஷன்ஸ் இல்லை சிஸ்டம்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது மாதிரி நாங்கள் ரியல் டைம் டாஸ்க்ஸ் தொடர்ந்து சொல்ல போகிறோம். அதை தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.